வெல்கம் டு ஹோம் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் போட்டுக்கலாம் அரிசியை. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அரிசியை சேர்த்தாச்சு. அதில் அரிசி ஒரு 3/4 பதம் வெந்தாலே போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. அரிசிக்கு தேவையான அளவு, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. இதில் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். இது எதுக்காகன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும், ரெடி ஆயிரும். இப்போ இதை அரிசி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ பீன்ஸு, அரை கிலோ கோஸு, அரை கிலோ முட்டைகோஸ், 1/4 கிலோ கேரட். இது சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட தேவை கிடையாது. நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ எல்லா காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வேக வேண்டியதில்லை. இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கணும் காயெல்லாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சாதத்துக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாஸெல்லாம் சேர்த்துக்கலாம். இதால் ஒரு கரண்டி சில்லி சாஸ், இதால் ஒரு கரண்டி சோயா சாஸ், இதால் ஒரு கரண்டி ரெட் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஜாஸெல்லாம் கலந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். இது கூட இதில் மெயினே சாதம் தான். சாதம் குழஞ்சிடக்கூடாது. சாதம் நல்லா பதமாக இருக்கணும். இப்போ ரைஸு சேர்த்தாச்சு. இது கூட 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து இந்த ரைஸ் எல்லாம் உடையாமல் மெதுவாக கிண்டணும். எல்லாம் சேர்த்து கிளறியாச்சு. அவ்வளோதான். ரைஸ் மட்டும் உடையாமல் கிளறிடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.